சித் அப்படின்னா மனம், குப்த அப்படின்னா மறைவு. அதாவது மனித மனங்களில் மறைந்திருக்கும் பாவ எண்ணங்களையும் மனதார செய்யும் நல்ல செயல்களையும் கவனித்து அதற்கு தகுந்தாற் போல பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுபவர் என்பதால் அவருக்கு சித்திரகுப்தன் அப்படின்ற பெயர் வந்தது. சரிங்களா? அவருக்கு சித்திரை புத்திரன் அப்படின்னு ஒரு பெயர். சித்திரை புத்திரன் ஏன்? சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியில் பிறந்ததுனால அவருக்கு சித்திரை புத்திரன் அப்படின்னு ஒரு பெயர். இப்போ சித்திரகுப்தன் சொன்னேன், சித்திரை புத்திரன் சொன்னேன். இப்போ இன்னொரு பெயர் சித்திரபுத்திரன். சித்திரபுத்திரனா, சித்திரம்னா ஓவியம், ஓவியத்திலிருந்து புத்திரனா பிறந்தவர், அதனால அவருக்கு சித்திரபுத்திரன் ஒரு பேர். அதற்கான கதை என்ன அப்படின்னா, பார்வதி தேவி ஒரு முறை ஒரு